அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, முழு விவரம். புதுச்சேரியில தேசிய முற்போக்கு கூட்டணியில் பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் அந்த கூட்டணி ஆட்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியில் இரண்டு கட்சிகளுமே அந்த ஆட்சியில் பங்கு பெற்று அந்த அமைச்சரவையிலும் அவங்க பங்கு வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வர இருக்கின்ற நிலையில புதுச்சேரியில் வேட்பாளரை யார் நிறுத்த வேண்டும் என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு யூகங்களும் புதுச்சேரியில நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் பாஜக தலைமை தயார் செய்து வந்த நிலையிலும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அந்த பாஜக நிர்வாகிகளும் மேலிட பொறுப்பாளர்களும் அவ்வப்போது சந்தித்து வேட்பாளரை நிறுத்துவது குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். ஆனால் இதுவரைக்கும் பாஜக வேட்பாளரை நிறுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். யார் என்றும் தெரியாமல் இந்த பாஜக மேலிடமும் புதுச்சேரியில் இருக்கும் நிர்வாகிகளும் தொடர்ந்து குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள். உள்துறை அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயத்தை நிறுத்த வேண்டும் என்பது அனைத்து கட்சி பாஜக சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் சபாநாயகர் உட்பட அனைவருமே மேலிடத்தில் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில முதலமைச்சர் ரங்கசாமி போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கி வைத்து செய்தியாளர் சந்தித்தார். அப்போது பாஜகவில் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நீங்கள் புதுச்சேரியில கூட்டணி உறுதியாகி உள்ளது, வேட்பாளர் யார் என்று நீங்கள் அறிவிக்கும் நிலையில் இருக்கும் பொழுது பாஜக முதல் கட்ட வேட்பாளரை மேலிடம் அறிவித்திருக்கிறது. அதில் புதுச்சேரி வரவில்லை என்றும் கேட்டதற்கு, புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளோம். ஆனால் மேலிடம் அதற்கான அறிவிப்பு அவங்க தேர்தலை வேட்பாளரை யார் என்று அறிவிப்பார்கள் எனும் அவர் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி கை காட்டும் வேட்பாளரை தான் பாஜக வேட்பாளராக நிறுத்த விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பாஜகவிடம் கை காட்டியுள்ளார் என்பது புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.